எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே தூங்கின்னு இருந்தேன். எங்கள் வீட்டில் 2 சிக்கனு, 6 குபுஸு, அப்புறம் அந்த சம்மூன் ஸ்லைடர் 2 கேட்டாங்க. அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆனேன். அப்புறம் தகவல்னு பார்த்தா, விதிமீறிய 47 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்துறை அமைச்சகத்தின் பொது பாதுகாப்புத் துறையுடன் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்புடன் அல் ஜாரா மாகாணத்தின் கப் பகுதியில் ஆவணங்களற்ற தொழிலாளர்களை இலக்காக கொண்டு ஒரு கள ஆய்வு பிரச்சாரம் செயல்படுத்தப்படும் என மனிதவளத்திற்கான பொது ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த கப் பகுதியில் தான் 47 பேர் ஆவணங்கள் இல்லாத தொழிலாளர்களை கைது செய்திருக்காங்க அப்படின்னு இந்த மேன் பவர் குவைத்து அறிவிச்சிருக்கு. நம்ம வீடியோவை ஒருத்தவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கோசரம் எதனா ஒரு பொருளி கிளப்பி விட்டுறாங்க. அப்படி வந்த ஒரு பொருளி தான் டெர்மினல் 5 ஓப்பன் ஆக போகுது. அதாவது குவைத்தில் இருக்கிற ஜெசிரா ஏர்வேஸில் டெர்மினல் 5 ஓப்பன் ஆக போகுது. யாரோ ஒரு பொருளி கிளப்பி விட்டுக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு குவைத்தோட சிவில் போக்குவரத்து பொது நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அஃபிஷியலாக சொல்கிறது மட்டும் நம்புங்க, இந்த ஊடகங்களில் வர செய்தியை நம்பாதுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்குது. அப்புறம் அந்த குவைத்திலிருந்து உயிரிழந்த 20 பிலிப்பீன்ஸ் மற்றும் 328 பயணிகளுடன் இன்றைக்கி காலையில் பிலிப்பீன்ஸுக்கு போயிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த உயிரிழந்த 20 பேரும் இப்போ நடந்த இந்த போரால் சாவலை, வேறு பல காரணங்களால் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த குவைத் நீதிமன்றத்தில் கேமரா, இந்த புகைப்படம் இருக்கலாம் தடை விதிச்சிருக்காங்களாம். ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதரோட உரிமையை யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பர்சனல் பாதுகாக்கிறதுக்கோசரம் இதுமாரி வீடியோ கேமராலாம் அலோடு இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்கு. இன்னும் பொறுத்து பார்க்கலாம் என்னென்ன தகவல் வெளியே வருதுன்னு. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது திறந்தா சிக்கன், இது திறந்தா சாப்பாடு, கடலப்பருப்புலாம் வந்துக்குது. இது என்னது? தழை. கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கனை புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாங்குது, சாப்பிட்லாம். நேற்று குத்துட்டு போன பிசியை வாங்கின்னு போக வந்திருக்கேன். ரெடி பண்ணிட்டாங்களாம். 3 தினார் இது ரெடி பண்ணுறதுக்கு. நம்பூர் காசுக்கு 907 ரூபா வருது. அந்த நம்பூர் காசுக்கு இது பண்ணால் அது என்ன ரிப்பேர்னு சொன்னாங்கன்னா, அதில் பையன் அவனோட இமெயில் ஐடி அந்த இதுவெல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டுக்கிறான். எல்லாமே டிலீட் பண்ணிட்டுக்கிறான். அது புதுசாக ஐடி க்ரியேட் பண்ணி அது ஏதோ பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த கடைக்காரு. சரி, எடுத்துன்னு போய் வைப்போம் வீட்டில். பரஸ்பர ஒத்துழைப்பை ஊக்குவிக்க ஆட்டோமொபைல்ஸ் முகவர்கள் ஒன்றியத்துடன் உள்துறை அமைச்சக பேச்சாளர் விசாரணை. சேவைகளின் அளவை உயர்த்த தடைகளை அவமானப்படுத்துவதை மூத்த தலைமை உறுதி செய்தது. போக்குவரத்து பரிவர்த்தனைகளை துரிதப்படுத்தி நிறைவு செய்வதற்காக தனியங்கி இணைப்பை மேம்படுத்துவது பற்றி கலந்துரையாடல் அப்படின்னு டேக்லைன் பண்ணி இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. கெஸ்ரி ஆட்டுன்னு வந்திருக்காங்க. மேடம், பையன், குழந்தை வந்திருக்கு. பையனை ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சாங்கன்னா, பத்தாக்கா சிவில் ஐடி பண்ணுறதுக்கு பையனுக்கு. இன்னுமா சிவில் ஐடி பண்ணாமல் இருப்பாங்க தெரியல. பத்தாக்கா மதனியா சவி ஜதீத் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லணும்னு பேசின்னு வந்தாங்க. பத்தாக்கா மதனியானா அந்த சிவில் ஐடி தான். சரி, அது இது பண்ணிட்டோம். அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் இங்கே இப்போ சுல்தான் சென்டருக்கு இட்டுன்னு வந்திருக்காங்க. சுல்தானுக்கு இது இந்த ஃபோட்டோ பசங்களை எல்லோரும் இட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை வாங்கினார் சொன்னாங்க. வேலை எல்லாத்துக்கு இதுமாரி வேலை வர்றதோடு கொஞ்சம் தூக்கம் வர வருது. சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு அதிர்ச்சியான தகவல். என்ன அதிர்ச்சியான தகவல்னா, இந்த குவைத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவோட தூதரகம், இந்தியா எம்பசி, அது கொடுத்துருந்த ஒரு விசாவை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்னடா விசா அப்படின்னு கேட்டால், சவுதியோட டிரான்சிட் விசா. இன்றைக்கி 15ஆம் தேதி வெளியே வந்த அறிக்கையில் இந்த தகவல் வெளியே வந்திருக்கு. அந்த விசா கொடுக்குறத நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு. அப்புறம் இந்த குவைத் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா,
வெளியே நடக்கிற எந்த மோதலுக்கும் நாங்கள் தலையிட மாட்டோம். அதேமாரி எங்களோட நிலப்பரப்பையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பி இங்கேருந்து எந்த ஒரு மோதலும் நாங்கள் போய் பண்ணவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு வேலைன்னு பார்த்தா அந்த ஃபோட்டோ போய் பிடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த ஃபோட்டோவும் பையனுக்கு வாங்கினாந்து கொடுத்துட்டேன். அந்த ஃபோட்டோ போய் வாங்கிட்டு வரும்போது மேடம் கால் பண்ணாங்க, குமார் மெக்டானல்ட்ஸ் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு. கரெக்டாக மெக்டானல்ட்ஸ் கிட்டே போய் வண்டி நிப்பாட்டுறேன், வேணாம் வீட்டுக்கு வா அப்படின்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு போக சொன்னாங்கன்னு தெரியல. மற்றபடி வேலை எதுவும் இல்லை. ஓனர் வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டார். இதுக்கப்புறம் வேலையும் வராது. நைட்டு டின்னர் ஓனரோட அக்கா வந்திருந்தாங்க முட்லாலேருந்து. அந்த டிரைவர் கூட போய் முன்னாடிக்கிற கடையில் ஒரு சாண்ட்விட்ச் ஒரு டீ முடிச்சாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது தகவல் வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.